இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மீண்டும் இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து போக போகிறோம். இந்த சபை எப்படி வளர்ச்சி அடைகிறது அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். உபத்திரவத்தின் மத்தியில் நம்ம சபை வளர்ச்சி அடைகிறது, எவ்விதமாக சபை நின்று கொண்டிருந்தது நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 9:31 நம்ம பார்க்கும் பொழுது, அப்பொழுது யூதேயா, கலீலியா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயந்தோடும் பரிசுத்த ஆறுதலோடும் நடந்து பெருகின. நம்ம இங்க பார்க்கிறோம், சபை எவ்விதமாக வளர்ச்சி அடைந்து யூதியா, சமாரியா, கலிலி இந்த 3 இடங்களில் சபை பெருகினது நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த சபை பெருகிறதற்கு முன்பதாக நம்ம என்ன பார்க்கிறோம்னா, சபை வளர்ச்சி அடைகிறது, பெருகுது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில 9வது நடவடிக்கையில நம்ம பார்க்கணும். அதற்கு முன்பதாக ஏசப்பா சிலுவையில் அறையப்பட்டு பாடுகளை நம்ம ஒவ்வொன்றாக பார்த்தோம்னா, ஏசப்பா சிலுவையில் அறையப்பட்டார், உயிர் தெழுந்தார், மரித்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். பிறகு நம்ம பார்க்கணும், டிசைபிள்ஸ் சீஷர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். மறுபடியும் உயிர்த்தெழுதல் பெற்ற பிறகு எல்லாரையும் ஆண்டவர் ஒருமித்து சேர்த்து ஒரு இடத்துல வைக்கிறார். பிறகு நம்ம பார்க்கணும், சபை மிகவும் வேதனைக்குள்ளாக கடந்து செல்லுகிறது. ஏன்னா அங்க யூதர்கள் மத்தியில பிரசங்கம் பண்ணா ரொம்பவும் கடினமான ஒரு காரியம். அந்த கடினமான நேரத்துல இவங்க சபை வளர்ச்சி அடைகிறாங்க. சபை ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டிருந்தாலும் பரிசுத்தாவின் அபிஷேகம் அங்கே அதிகமாக நம்ம சபையில தென்படுகிறது. சீஷர்களை சிறைபிடித்து மீண்டும் மீண்டும் சிறைப்பிடித்து கொண்டு போகிறாங்க. மீண்டும் மீண்டும் அவங்க வெளியே வர்றாங்க. அந்த ஒரு பயத்துடன், நடுக்கத்துடன், அடுத்த நிமிஷம் நம்ம என்ன நடக்கும், நம்ம சபைக்கு நமக்கு என்ன நடக்கும் என்று தெரியாத அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சபை வளர்ச்சியை நம்ம இங்க பார்க்கணும். ஸோ அந்த நேரத்துல தான் சபை வளர்ச்சி அடைகிறது. அதே நேரத்துல ஸ்தேவான் மார்ட்டீராக போகிறார், இரத்த சாட்சியாக மறிக்கிறார். சவுல் அங்க ஒரு விட்னஸாக நிற்கிறார். இரத்த சாட்சியை குறித்து அவர் ஒரு விட்னஸாக நிற்கிறாரு. சபைக்கு விரோதமாக ஆக்ரோஷத்துடனே எழும்பி இவங்களெல்லாம் பிடிச்சி உள்ள போடணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவருக்கு அந்த ஞானம் இல்லை. யூதராக இருந்தாலும் கூட அந்த ஞானம் அவருக்கு இல்லை. இயேசு யாரு அவருக்கு தெரியாது. ஸோ இயேசுவின் பிள்ளைகளை பற்றி தெரியாது. ஸோ இவர் மற்றவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போடணும், இவங்களை அடித்தா நல்லா, அப்போதான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பிடிச்சி வாஸ் ட்ராகிங் அண்ட் புட்டிங் த பீப்புள் இன்சைட் த பிரிசன். ஸோ இப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கும் பொழுதுதான் சபை வளர்ச்சி அடைகிறது. அதான் நம்ம பார்க்குறோம், யூதேயா, கலீலியா, சமாரியா இந்த 3 இடங்களிலும் பெருகுது, சபை பெருக்கல் அடைகிறது. அப்போ இந்த பெருக்கல் அடைகிற காலகட்டத்துல இவ்வளோ துக்கத்தை கடந்து சபை போகுது. நமக்கு எளிதாக ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்காட்டும், நமக்கு பிரச்சனை இருக்குது, நம்ம பிரச்சனை மத்தியில நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஸோ இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, எல்லா இடத்துல இருந்தும் உலகத்துல நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது நம்ம உலகத்துல நம்ம பார்க்கும் பொழுது அநேக ஜாதிகள், கம்யூனிட்டி பார்க்கும் பொழுது ஒரு சில குறிப்பிடப்பட்ட நபர்கள் இல்லாட்டி ஒரு சில குறிப்பிட்ட சமுதாயம் நம்ம சொல்லலாம், அவங்க புறக்கணிக்கப்படுறாங்க, அடிக்கப்படுறாங்க, உதைக்கப்படுறாங்க, குலைச்சலாக்கப்படுறாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்துல தேவன் அதற்கு பிறகு அவர்களுக்கு வளர்ச்சி தான் கொடுக்குறார். முந்தைய காலத்துல நம்ம பார்க்கும்போது சர்ச் வாஸ் பெர்சிக்யூட்டட், மார்டீர்ட். சபை எழும்புறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா மெனி செயின்ஸ் அவங்க எல்லாம் ப்ரைஸ் பே பண்ணியிருக்காங்க. நிறைய செயின்ஸ் ப்ரைஸ் பே பண்ணியிருக்காங்க, ரத்த சாட்சியாக மறிச்சிருக்காங்க. அந்த சபை எழுப்பப்படுவதற்கு முன்பதாக இந்த காரியம் நிகழுது. இப்போ நானும் நீங்களும் டிசைட் பண்ண முடியாது, ரத்த சாட்சியா நான் விருப்பப்படலாம், நீங்க விருப்பப்படலாம், நான் ரத்த சாட்சியா மறிக்கணும். இது நம்ம விருப்பத்தின்படி நடக்கிறது இல்லை. ஆண்டவர் நியமித்து இருக்கிறார். செயின்ஸா இருந்தவங்க, தேவ பிள்ளைகளாக இருந்தவங்க, சன்ஸ் ஆஃப் காட், இவங்கெல்லாம் எப்படின்னா தேவ பிள்ளைகள் ரத்த சாட்சியாக மறிச்சிருக்கிறாங்க, போயிருக்காங்க, சுவிசேஷத்திற்காக பாடுபட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் போகணும்னா இது எளிதில்லை.
மிகவும் கடினமான காரியம். இப்போ எளிதா இருக்குது, இருந்தாலும் கூட அந்த காலகட்டத்துல ரொம்ப ஒரு கடினம். அங்க போய் அவங்க சுவிசேஷம் பரப்பிக்கணும்னா அங்க உயிர் பலியிடப்பட வேண்டும். உயிர் பணிய வச்சுதான் அவங்க போய் சுவிசேஷத்தை கொண்டு சொல்றாங்க. ஸோ அப்படி ஒரு காலகட்டத்துல ரத்த சாட்சியாக அவங்க மறிக்கப்படும் பொழுது அந்த ஆத்மா பலிபீடத்துல, தேவ பலிபீடத்துல ஒரு முக்கியமான ஒரு ஆத்மா. ஸோ அதை ஆண்டவர் கணக்கிடுறார். ஆனா அதை நம்ம டிசைட் பண்ண முடியாது. நான் தான் போகணும், நீங்களும் அதே மாதிரி போங்க, நீங்களும் அதே மாதிரி போங்க, எல்லாரும் அதால போக முடியாது. ஒவ்வொருத்தருக்கு அழைப்பு வித்தியாசமா இருக்கும். அது நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஏசப்பா என்ன நினைக்கிறாரோ, என்ன குறித்து என்ன திட்டம் வச்சிருக்காரு, அது அவர் திட்டத்தின்படி தான் நானும் செயல்பட முடியும். என்னுடைய சுய திட்டத்திலயோ இல்ல உங்க திட்டத்திலயோ நம்ம செயல் ஃபங்க்ஷன் ஆகாது சபை. அது நமக்கு நல்லா தெரிய வரணும். ரெண்டாவது வந்து இந்த பெர்சிக்யூஷன் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. நம்ம பார்க்கிறோம், ரெண்டாம் போர்ல, உலக ரெண்டாம் போர்ல ஹிட்லர் ஆட்சி காலத்துல யூதர்கள் கொலை செய்யப்படுறாங்க. 6 லட்சம் மக்கள் என்ன கொலை செய்யப்படுறாங்க. மொத்த சமுதாயம் ஒரே கம்யூனிட்டியை வச்சு குறி பார்த்து சூறையாடின இந்த ஹிட்லர் ஆட்சியில நம்ம பார்க்குற மக்கள் பலியிடப்பட்டாங்க. ஸோ எப்பெல்லாம் வந்து இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ஒரு பீப்புளை வந்து கொலை செய்யறாங்களோ, மக்களை கொலை செய்யப்படுறாங்களோ மேசிவ் நம்பர்ல, அங்கெல்லாம் தேவன் வந்து என்ன பண்றாருன்னா பெருக்களை ஏற்படுத்துகிறார். நம்ம பார்க்கும் பொழுது அந்த காலகட்டத்துல 60,000 பேர் தான் இருந்தாங்க. வேர்ல்டு வார் நேரத்துல நம்ம பார்த்தோம்னா 60,000, அப்புறம் 6 லட்சம் மக்கள் அப்படி பெருகுனாங்க. அப்புறமாக நம்ம பார்க்கும் பொழுது இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தா 1.5 கோடி கிட்ட இருக்கிறாங்க யூத சமுதாயமே. ஸோ அங்க நம்ம பெருக்களை தான் பார்க்குறோம். அங்க என்ன பார்க்க முடியாது, எவ்வளவுதான் ஆண்டவருக்கு விரதமாக எழுப்பினாலும், எவ்வளவுதான் கோஷம் எழுப்பினாலும், பிள்ளைகளை அடிக்க வந்தாலும், என்னதான் அவங்க திட்டம் தீட்டினாலும் கூட ஆண்டவருடைய சுவிசேஷத்தை யாராலும் தடை செய்ய முடியாது. ஸோ அது பரவ வேண்டியது ஆண்டவர் அதை பரப்ப பண்ணுவார். அவருக்கு தெரியும் அது எப்படி போய் சென்றடைய வேண்டும் என்று. இங்க சவுல் வந்து சபைக்கு விரோதமாக எழுதினாரு. சவுலுக்கு வந்து ஆண்டவர் வந்து நல்ல ஒரு என்ன பண்றாருன்னா வழியை காண்பிக்கிறார். அப்போ இவர் வந்து என்ன பண்றாருன்னா எல்லா இடத்துலையும் போய் மக்களை பிடிச்சி சிறைச்சாலையில போடணும். பீப்புள் ஷுட் பி கன்ஃபைன்ட் இன் த பிரிசன். ஸோ அதுக்காக என்ன பண்றாருன்னா இப்போ லெட்டர் வாங்கிட்டு வந்து மக்களை பிடிக்க போகும் பொழுதுதான் அங்க வழியிலே ஏசப்பா காட்சி அளிக்கிறார். காட்சி அளித்து இவர் ஏசப்பா துக்கப்படுத்தல, இவருக்கு ஏசப்பா யாருன்னே தெரியாது. ஆனா அவருடைய பிள்ளைகளை இவர் துக்கப்படுத்தும் போது தான் ஆண்டவர் சொல்றாரு, சவுல் சவுல் நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிற. அப்பதான் அவருக்கு வந்து உணர்வு வருது. அப்போ அவருக்கு வந்து ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார். his eyes are open, spiritual eyes. அப்போதான் தெரிய வருது ஏசப்பா யாருன்னு. சவுல் வந்து உடனே ஆண்டவருக்கு சரண்டர் ஆயிடுறார். ஸோ சவுல் வந்து சரண்டர் ஆகும் பொழுது அங்க என்ன நடக்குது பாருங்க. ஏசப்பாவுக்காக அவருக்கு ஒரு வைராகியம் வருது. நான் ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் எழும்பி ஊழியம் செய்யறார். இப்போ எல்லாரும் நம்ம ரட்சிக்கப்படுறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊழியம். ஒரு சிலருக்கு ஊழியமே இல்லாம விசுவாசிகளாக இருக்கலாம். பட் அவங்க மூலமா கூட ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யலாம். விசுவாசிகள்னா அவங்க மூலமா கூட ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்வாரு. ஊழியர்களாக தேர்ந்தெடுக்கணும்னா இப்ப இவருக்கு அது தெரியல. யாருக்கு? சவுலுக்கு தெரியல. அவர் ஒரு ஊழியக்காரன் தான், ஆண்டவர் அவர் நியமித்திருக்கிறார், தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னு அவருக்கு தெரியல. அப்போஸ்தலர் 9 நம்ம பார்க்கும்பொழுது 20 தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் ஆலயங்களிலே பிரசங்கித்தான். தேவாலயத்துல போய் பிரசங்கம் பண்றாரு. கேட்டவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தம் படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். அல்லேலூயா. இப்போ சபைக்கு போறாரு சவுல், பவுலா மாறுறாரு. அங்க பவுல் உள்ள போகும் பொழுது அவரை பார்த்த உடனே பயப்படுறாங்க. ஐயோ இவன் ஆட்களை பிடிச்சு போடுறவல்ல இங்கேயும் வந்துட்டானா அப்படின்ட்டு சொல்லி பயந்தார்கள். தமஸ்குக்கும் வந்துட்டாரா, ஜெருசலேம்ல கேள்விப்பட்டோம், இங்கேயும் வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லி பயந்து
பிரசங்கம் பண்ணும்போது பயந்தாங்க. ஆனா சவுல் இன்னும் அதிகமாக திடன் கொண்டு அங்கே இருக்கிற யூதர்களிடத்துல வாக்குவாதம் பண்ணி அவங்களுக்கு தெய்வ வார்த்தைகளை அவர்களுக்கு விளக்கினார். ஸோ அவங்க கலங்குனாங்க. இந்த வார்த்தைகளை கேட்டு அவர்கள் கலங்கி போனார்கள். அந்த அளவுக்கு ஆண்டவர் பவுலுக்கு ஞானத்தை கொடுத்தாங்க, பயன்படுத்தி. ஸோ இங்க 29ல இன்னொரு வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அதாவது and he spoke and disputed against the Hellenists, but they were seeking to kill him. ஸோ இங்க ஹெலனிஸ்ட் மக்கள் மத்தியிலையும் கூட அவர் டிஸ்பியூட் பண்ணியிருக்காரு. கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். அப்போ இந்த மக்கள் அவங்க எண்ணமெல்லாம் எப்படின்னா கொலை செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு இந்த நாமம் பிடிக்கல, இயேசுவின் நாமம் பிடிக்கல. இதை பத்தி பிரசங்கம் பண்ணாதீங்க, இதை பத்தி நீங்க பிரசங்கம் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவனை கொலை செய்ய திட்டமிட்டார்கள். இங்க நம்ம பார்க்கும் பொழுது முதல்ல அவர் போய் தமஸ்குல பிரசங்கம் பண்றாரு. தமஸ்குல என்ன பண்றாங்கன்னா அங்க தெரிய வருது, இங்க கூட இருக்கிற பிரதர்ஸ்க்கு தெரிய வருது இவருடைய உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லும் போது அவரை ஏன்னா அங்க வாசல் கிட்ட ஆட்களை வச்சிட்டாங்க, சவுல் அந்த பக்கம் போறாரா வர்றாரா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி. அப்புறம் என்ன பண்றாங்க, ஆண்டவர் அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு பாருங்க. அவர் பாஸ்கெட்ல கொண்டு போய் அந்த செவுருல ஒரு பெரிய ஒரு துளை இருந்தது, அதன் வழியாக அந்த வாசல் வழியாக அவர் என்ன பண்ணாங்க, கூடையில இருந்து இறக்கி விட்டு தப்பிச்சாரு. அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம், இதே போல ஜெருசலேம்லயே அவருக்கு பிரச்சனை வரும்போது அங்கேயும் அவரை உடனே என்ன பண்றாங்கன்னா செகேரியாவுக்கு கொண்டு போறாங்க. அங்க போய் தர்ஷிஷ்க்கு அங்க அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இப்படிதான் சவுல் ரொம்ப ஒரு கடினமான ஒரு நேரத்தை அவர் சந்திக்கிறாரு. சுவிசேஷம் பரப்பப்படுகிறது. சுவிசேஷம் பரப்பப்படுகிற நிமித்தம் இங்க என்ன பண்றோம்னா இப்படிப்பட்ட சந்திப்பை நேரிடுகிறார். இந்த பெரிய ஒரு உயிருக்கே ஆபத்து வர்ற மாதிரி மக்கள் எழும்புறாங்க. அதை ஓவர் கம் பண்ணி தான் அவர் பிரசங்கம் பண்றாரு. ஸோ நம்ம ஊழியத்துக்கு வரும்போது நமக்கு தெரியாது பாடு இருக்குமா பாடு இருக்காதா, எப்படிப்பட்ட ஊழியத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு, எப்படிப்பட்ட உபத்திரத்தை நம்ம கடந்து போகிறோம், இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே பஹேட் பண்ணிட்டு நம்ம வரமாட்டோம். அப்படி தெரிஞ்சா யாருமே ஊழியத்துக்கு வரமாட்டாங்க. ஏன்னா ஊழியத்துக்கு வந்த பிறகுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார், இப்படி இப்படி பாடு வரும், பிரச்சனை வரும், இதெல்லாம் மேற்கொண்டு வரணும், நிற்கணும், ஸ்ட்ராங்கா நிற்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். ஸோ அப்படி கற்றுக் கொடுக்கும் பொழுது நாமும் திடமா இருக்கிறோம். இந்த கிரேட் அப்போசிஷன்ல சபை ஒரு நாளும் நிற்கல, அதை நல்லா புரிந்துக்கணும். சபை வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டு இருந்தது. பேதுருக்கு இந்த காரியங்களெல்லாம் நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையில பார்க்கும்போது பேதுரு அங்க போகிறார். 33 வசனத்துல நீங்க பார்க்கும்பொழுது அங்க ஒரு ஒரு மகனை சந்திக்கிறார். அவர் பேர் அனேயா, இங்கிலீஷ்ல ஏனியாஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த ஏனியாஸை சந்திக்கும் பொழுது இவர் 8 வருடம் அங்க கிரிப்பலா இருக்கிறாரு, பேரலைஸ்ட் ஆகி இருக்கிறாரு. 8 வருடமாக அவரால் நடக்க முடியாது, கை கால் விழுந்து பெட்ரிடனா இருக்கிறார். திமிர்வாதக்காரன்னு தமிழ்ல எழுதியிருக்குது. ஸோ இப்படிப்பட்ட மகனை சந்திக்க பேதுரு போறாரு. அங்க போகும் பொழுது அவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்படுகிற அந்த நாமத்தை தான் அவர் உச்சரிக்கிறார் பாருங்க. அனேயாவை பார்த்து, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குறார், படுக்கை எடுத்து எழும்பினார். இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். He needed a name of Jesus Christ. பாருங்க, அற்புதம் அவர்கிட்ட பலன் இருக்குது, அவர்கிட்ட எல்லாம் இருக்குது, அற்புதம் செய்றார் அப்படி இல்லை. He had a special name. அதுதான் நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது, அவருடைய நாமம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அப்பாலே போனா பிசாசு பயந்து அலறி அடித்து ஓடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எழும்பி நடனா அங்கேயும் பலவீனமா இருக்கிற அந்த பிணியாளிய நோக்கி அந்த வார்த்தை உச்சரிக்கும் பொழுது அவனும் எழும்பி நடக்கிறான், சொஸ்தம் அடைகிறான். பரிபூர்ண சொஸ்தம், நாட் அ பார்ஷியல் ஹீலிங், அ கம்ப்ளீட் டோட்டல் ஹீலிங். ஹல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நாமத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இட் இஸ் அ வெரி ப்ரெஷியஸ் நேம்.
இந்த உலகத்திலே விலை உயர்ந்த நாமம்னு சொன்னா இயேசுவின் நாமம். அதுக்கு ஈடாக எந்த நாமமும் கிடையாது. அதை நம்ம வர்ணிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு எனக்கு இயேசுவின் நாமம் தேவைப்படுது, உங்களுக்கு தேவைப்படுது. தி நேம் ஆஃப் ஜீசஸ் எல்லாருக்கும் தேவைப்படுது. நமக்கு இயேசுவின் நாமம் நமக்கு தேவைப்படுது. ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒரு ட்ரபிள் இருக்குது. எல்லாருக்கும் சம் ஆஃப் யூ, ஒரு சிலருக்கு ட்ரபிள் இருக்கும், ஒரு சிலருக்கு பர்சிக்யூஷன்ஸ் இருக்கும். நீங்க உபத்திரத்திலே போய் கொண்டு இருப்பீங்க. ஒரு சிலருக்கு பண பொருளாதார சிக்கல் இருக்கும். எல்லாருக்கும் வித்தியாசமா இருக்கும். எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் பண தேவை இருக்கும். பண தேவை இருக்கிட்ட நீ இப்படிதான் கஷ்டப்பட்டு இருக்கும், பணமே வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நமக்கு இப்போ நம்ம ஒரு வீடு வாங்கணும்னா நம்ம ஒரு பேமெண்ட் கொடுக்கணும், இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கணும்னா அது கொடுத்துதானே ஆகணும். அப்போ பணத்துக்காக நீ ஜெபிக்காத, பணம் இருந்தா நீங்க ரொம்ப பணத்துக்கு பின்னாடி நீங்க போறீங்க அப்படின்னு நம்ம சொல்றது தப்பு. எல்லா மனிதர்களுக்கும் பண தேவை. ஒருத்தருக்கு கொஞ்சம் தேவைன்னா ஒருத்தருக்கு அதிகமாக தேவை இருக்கும். தேவையில்லாத மனுஷங்க யாருமே கிடையாது. இப்ப நம்ம பர்சிக்யூஷன்ல போறோம்னா அங்க நமக்கு பாதுகாப்பு தேவை. அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கு. பினான்சியல் ப்ராப்ளம்னா நிறைய இக்கட்டான சூழ்நிலையில சிக்கிக்கிட்டு இருப்பாங்க. அங்க பொருளாதார ஆசீர்வாதம் தேவைதான். இன்னும் ஒரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா பாவர்ட்டியில இருப்பாங்க. அங்க இன்னும் நம்ம பார்த்தோம்னா இந்த பொருளாதாரம் சந்திக்கப்படாத நிலைமையில தொடர்ந்து சாபத்துல நம்ம இருக்கும் பொழுது அங்க பாவர்ட்டி உருவாகுது. அதுவும் இல்லாம நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சிலர் மக்களை நம்ம பார்க்குறோம், பீஸ்லெஸ்ஸா இருப்பாங்க, சமாதானமே இருக்காது. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் சமாதானம் இருக்காது. ஒரு சிலருக்கு ரெஸ்டே கிடையாது. வேலை செய்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வாழ்க்கையில ஒரு ரெஸ்டே இருக்காது. ரெஸ்ட்லெஸ் லைஃப், அதுவும் அலக்கடிக்கிற ஆவியும் இருக்குது. அதுவும் இல்லாம ஒரு சிலர் நீங்க பாத்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும், லைஃப்ல பயங்கரமான ஒரு டிப்ரெஷன், ஃபெயிலியர் இருக்கும். எவ்வளவுதான் நான் முயற்சி பண்றேன், தொடர்ந்து எனக்கு ஃபெயிலியர், ஒரு முன்னேற்றம் இல்லை வாழ்க்கையில. எவ்வளவு முயற்சி, பயங்கர கடின உழைப்பு, நிறைய உழைப்பு பாருங்க, அதெல்லாம் வீண் போன மாதிரி தான் இருக்கும். பேதுரு ராத்திரி எல்லாம் நான் வலை போட்டு மீனை தேடுன்னு சொல்றாரு ஏசப்பன்ட்ட. ஆனா ராத்திரி போட்டும் அவருக்கு மீன் கிடைக்கல. அப்படின்னா அவர் பாடுபடாம இல்லை, அவர் பாடுபட்டிருக்கிறாரு. ரொம்பவும் கடினமாக உழைத்து இருக்கிறார் பேதுரு. ராத்திரி முழித்து இருந்து அவரு பாடுபட்டு இருக்காரு. அதே போலதான் ஒவ்வொருத்தரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இல்ல ரொம்ப பிளஸடா இருக்கவங்க தான் ஹார்ட் ஒர்க்னு இல்லை, கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, அவங்களும் கடினமா வேலை எல்லாம் செய்யறாங்க. ஆனாலும் அந்த அந்த ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸை பார்க்குறாங்க, தொடர்ந்து ஒரு வீழ்ச்சியை தான் பார்க்குறாங்க, ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியல. ஒரு சிலர் நீங்க பார்த்தீங்கன்னா பயங்கர பயத்துல இருப்பாங்க, ஒரு ஃபியர்ஃபுல் லைஃப், ஒரு டெரிஃபைட் லைஃப். எப்போ பார்த்தாலும் ஒரு பயம் அவங்கள ஆளுகை செய்யும். இந்த பயத்தின் ஆவி அவர்களை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த பயத்துல இருந்து விடுதலை கிடைச்சா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் அடிமைத்தனத்துல இருப்பாங்க. பாருங்க, அவங்க அடிமையிலே ஒரு ஜென்ரேஷன் போய் இன்னொரு ஜென்ரேஷன் ஒரு மாற்றம் இல்லாம ஒரு அடிமைத்தனத்துல இருக்கும் பாருங்க, ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன். அண்ட் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா இப்படி ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு வித்தியாசமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒரு சிலர் அன்பு எதிர்பார்ப்பாங்க, அன்பு கிடைக்காது. ஒரு சிலரை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பியரன்ஸ், அவங்களுடைய லுக் அழகா இருக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி வைஸா அவங்கள புறக்கணிச்சிருப்பாங்க. ஒரு சில இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா கலர், ரேசிசம், இதெல்லாம் நம்ம இன்னைக்கு சமுதாயத்துல அதிகமாக இன்டென்சிஃபை ஆகுறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எல்லாம் அதிகரித்தே போய் கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்துல பயங்கரமான ஒரு ரிஜெக்ஷன்ஸை சந்திக்கிறாங்க. ஸோ வி ஆல் ஹாவ் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில ஒரு பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்குது. பிரச்சனையே இல்லைன்னு சொல்லக்கூடிய மக்கள் யாருமே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளத்தின் நடுவுல நம்ம தேட வேண்டியது இயேசுவின் நாமம். அந்த இயேசுவின் நாமம்னு நம்ம சொல்லும் பொழுது, நம்ம ஜெபத்துல இருக்கும் பொழுது, எசப்பான்னு நம்ம சொல்லும் பொழுது அதுல ஒரு பவர் இருக்குது, அதுல ஒரு வல்லமை இருக்குது.
அந்த வல்லமை வந்து நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யும். பேதுருக்கு தேவைப்பட்டது இயேசுவின் நாமம். ஆனா ஏசப்பா பாருங்க, ஹீலிங் பண்ணாரு, மிராக்கல் பண்ணாரு. அவருக்கு யாருடைய நாமம் தேவையில்லை. அவர் பிதா அவருக்கு கொடுத்துட்டாரு. பிதாவின் நாமத்துல அவரு அதிசயங்களை அற்புதங்களை செய்தார். கடல் அலைகளே நிப்பாட்டி இருக்கிறாரு, கடல் நடந்திருக்கிறாரு, பெரிய பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறாரு. சாதாரணமான குமாரன் கிடையாது. அவர் பராக்கிரமசாலி, வல்லமை, பவர்ஃபுல். இஸ் ப்ரீச்சிங் வாஸ் வித் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் பவர். வெறும் அவர் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போகவில்லை. பிரசங்கத்துல ஓமைகள் இருந்தது, பிரசங்கத்துல அற்புதங்கள் இருந்தது, அடையாளங்கள் இருந்தது. அப்படிப்பட்ட தேவகுமாரன் தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்துல விடுதலை உண்டு. இன்னைக்கும் கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், ஒரு சிலருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நாமத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நாமம் தான் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமத்தை நீங்க உபயோகப்படுத்தும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கட்டளையிடுவார். எல்லா அப்போஸ்தலர்கள், எல்லா டிசைபிள்ஸ், தே ஹங் ஆன் த நேம் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த நாமத்துல தான் அவங்க வந்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்தது. வெறும் ஏசப்பா மட்டும் அற்புதம் செய்துட்டு போயிட்டாருன்னு இல்லை. ஏசப்பாக்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா பேதுரு, இப்படிப்பட்ட சீஷர்கள் பயங்கர காரியங்களை செய்தார்கள். பிலிப்பு செய்திருக்கிறார் பயங்கரமான காரியங்கள். ஸோ ஆண்டவர் இவர்கள் மூலமாக பெரிய பெரிய அற்புதங்கள் அடையாளங்களை செய்திருக்கிறார். எதுக்கு? ஏன் இவ்வளவு பெரிய அற்புதம், ஏன் இந்த அடையாளங்கள்? ஏசப்பா சொல்றார், நான் உங்க கூட இருக்கிறேன், பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. இப்போ உள்ள பிரச்சனையை பார்த்து நீங்க பயந்து சோர்ந்து ஆண்டவரே கிடையாது, எனக்கு உதவியே செய்ய மாட்டார், இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்துக்கு வந்து விடாதீங்க. உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குது உங்க லைஃப்ல. ஒரு சேஞ்சஸ் நிச்சயமாக ஆகும். ஆண்டவர் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். அதற்கு தான் ஆண்டவர் சொன்னார், நான் உங்க கூட இருக்கிறேன். எதை குறித்தும் பயப்படாதீங்க, எதை குறித்தும் பயந்து போகாதீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். அதை விசுவாசித்து இந்த பிரச்சனையை பார்க்காம விட்டுருங்க. பிரச்சனையை விட்டுட்டு விசுவாசத்துடனே முன்னோக்கி பயணம் பண்ணுங்க. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வாழுங்க, ஊழியம் செய்யுங்க, ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சர்ச்சுக்கு போகாம இருக்காதீங்க. ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை ஆலயத்துல தேடுங்க, இருதயத்துல தேடுங்க, வீட்டுல தேடுங்க. அனுதினமும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க. அப்பா, நாளைக்கு என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். ஐ எம் டெல்லிங் ஃபார் எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ். நீங்க படித்து கொண்டு இருக்கிற பிள்ளைங்களா இருக்கலாம், வேலை செய்யற பிள்ளைங்களா இருக்கலாம். உங்க ஃபியூச்சர் பிரைட்டரா மாறணும்னா இயேசுவின் நாமத்துல நீங்க நினைத்து நிற்கும்போது நிச்சயமா அவர் மேல நம்பிக்கை வைங்க. ஆண்டவர் எனக்காக செய்வார். ஹல்லேலூயா. அப்படி நீங்க சொல்லும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு அவர் செய்துதான் ஆகணும். நிச்சயமாக அவர் உங்களுக்காக வந்து உதவி செய்வார். ஸோ இந்த பேட்டல்ல நீங்க வந்து போராடி ஜெயம் பெறுவீர்கள். கடைசியாக வெளிப்படுத்தல் 12:11 சொன்னபடி, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஜெயிக்கிற ஒரு அதிகாரத்தை உங்களுடைய கரத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நீங்க இழந்து போகாதபடிக்கு நல்ல ஜெபத்துல உறுதியோடனே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ப்ரேயர்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். தேவன் காண்பிக்கிற அந்த வழியில நீங்க நடக்கும் பொழுது நிச்சயமாக நீங்க வெற்றி பெறுவீர்கள். நான் உங்களுக்காக கடைசியாக ஜெபிக்க போறேன். தகப்பனே, ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்க போறேன். அப்பா, அவர்கள் எங்க இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில சிக்கி இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, மற்றவர்களுக்கும் தெரியாது. ஆனா அதை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பான்னு கதறி அழுது ஜெபிக்கிற பிள்ளைகளை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. வேதனையில இருக்கிறவர்களை பார்க்குறீங்க. அப்பா, பொருளாதாரம் இல்லாதவங்க குடும்பத்தை நீங்க பார்க்குறீங்க. அப்பா, பவர்ட்டியில இருக்கிறவங்க, அடிமைத்தனத்துல இருக்கிறவர்களை நீங்க பார்க்குறீங்க. இன்னும் பல நோய்களால பாதிக்கப்பட்டவர்களை நீங்க பார்க்குறீங்க. அப்பா, பல பிரச்சனையில சிக்கி கொண்டு இருக்கிறவங்கள நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா தகப்பனே, அப்பா, வேதனையில இருக்கிறவங்கள பார்க்குறீங்க. பயத்துல எந்த நேரமும் பயத்துடனே இருக்கிறாங்க.
எல்லா நேரமும் பயத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா தகப்பனே, இந்த நேரம் நான் இவர்களுக்காக ஜெபிக்கிறேன். நீர் இறங்கும். எந்த இடத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நீர் அந்த இடத்துல இருந்து அப்பா, நீர் அதை மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த சூழ்நிலைகளை மாற்றி போடுங்க, அந்த சிச்சுவேஷனை மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உண்மை விசுவாசிக்கிறார்கள் தகப்பனே. இந்த ஜெபத்துல கலந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒவ்வொருவரையும் நீர் தொடுங்க தகப்பனே. அவங்களுக்கு அந்த காரியங்களை ஜெயமாக மாற்றி கொடுங்க. தேவைகளை சந்திங்க, வழிகளை திறந்து கொடுங்க. இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நடக்கலன்னு நினைக்கிறாங்களா தகப்பனே, அங்க இறங்குங்க. அங்க ஒரு பெரிய காரியங்களை வாய்க்க செய்யுங்க. இதுவரைக்கும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் எனக்கு தாமதமாகி போய் கொண்டு இருக்கிறது, ஃபெயிலியர்ஸ், ரிப்பீட்டட் ஃபெயிலியரா இருக்குது என்னுடைய வாழ்க்கையில எண்ணிக்கொண்டு இருக்கிறவர்களை இந்த நிமிஷமே தொட்டு அப்பா தகப்பனே வழிகளை உண்டாக்கி கொடுங்க அப்பா. அந்த தோல்வியை ஜெயமாக மாற்றி கொடுங்க. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பரத்திலிருந்து இறங்கி வந்து தகப்பனே அந்த வாய்க்க செய்யுங்க. அந்த ஜெயத்தை கொடுங்க அவர்களுக்கு அப்பா தகப்பனே. சுகத்தை கொடுங்க. பலவீனமா படுக்கையில இருக்கிறாங்க, எழும்ப முடியல, இயேசுவின் நாமம் உச்சரிக்கும் பொழுது ஆண்டவரே அங்க அற்புதம் நடக்கட்டும், அடையாளம் நடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமை உண்டாகட்டும் தகப்பன் ஆண்டவரே. உம்மை நோக்கி வருகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை ஆண்டவரே. ஏசப்பா, உம்மை நம்பி இருக்கிறவர்கள் ஆண்டவரே நிச்சயமாக ஆண்டவரே அப்பா கழுகை போல உயர உயர பரப்பார்கள் ஆண்டவரே. அப்பா, அந்த புதிய பலனை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். விசுவாசத்திலே அவர்களை நிலைத்திருக்க செய்யும் ஆண்டவரே. அவர்களை உயர்த்துங்க ஆண்டவரே. நீர் அந்த குடும்பங்களை தாங்குங்க ஆண்டவரே. அப்பா, உம்மை நோக்கி கதறுகிற அந்த சகோதர சகோதரிகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா, பதில் கொடுங்க ஆண்டவரே. பரத்திலிருந்து உங்களுடைய பதில் வரட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய கரத்துல ஒவ்வொருவரையும் கொடுக்கிறேன் அப்பா. நீர் அந்த குடும்பங்கள்ல அசைவாடும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு பெரிய விடுதலை கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறேன். தாங்கி தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே. அப்பா, ஜெயமுள்ள சாட்சியாக இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக அவர்களை நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.